தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. என்னடா தம்பி இவ்வளோ நாள் காணொலி போடலையப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ நாள் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒர்க் ப்ரெஷர் ஒரு பக்கம். இன்னொன்று இந்த கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு காலேஜ்லாம் நடத்துவாங்க இல்லையா, அது பள்ளியில் இன்டர் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு நடத்துவாங்க. அந்த கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்லாம் கலாச்சார விழாக்கள் எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பங்கேற்கிறது உண்டு. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கிங்களேன். 4 வருஷம் தொடர்ச்சியாக வாங்கிட்டேன். இது எனக்கு இருக்கிறதுலே கடைசி வருஷம், பள்ளி ஆண்டுல கடைசி வருஷம் ஆண்டு. இந்த ஆண்டும் பரிசு வாங்கிடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில பயிற்சியில போயிட்டு இருக்கிறேன். போன வருடம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பேட்டிஷன் அவார்டு, டைட்டில் ஈவெண்ட் அவார்டெல்லாம் வாங்கியிருந்தேன். மிஸ்டர் டேலண்ட் அவார்டெல்லாம் போன வருடம் வாங்கியிருந்தேன். இந்த வருடமும் அதே வேகத்தோட வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு அந்த முயற்சியில அடுத்த மாதம் 20ஆம் தேதி தாண்டி வரைக்கும் எங்களுக்கு அந்த கலாச்சார விழாக்கள்லாம் நடைபெற இருக்குது. அதனால என்னால் காணொலிகள் பதிவு பண்ண முடியல. இந்த பயிற்சிக்கெல்லாம் போறதுனால காலையில 8 மணிக்கு பள்ளி கிளம்புறேன். நைட்டு 9 இல்லை 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நிலைமைகள் மோசமா இருக்கு. இத்தனைக்கும் சனி ஞாயிறுலாம் கூட பயிற்சி இருக்கு. இதுல 10ஆவது குறைக்கு படிப்பு வேலைலாம் வேற வந்துருக்கு. அப்பப்ப தேர்வுகள் வைக்கிறாங்க 12ஆம் வகுப்பு அப்படிங்கிறனால. அது யாரா இருந்தாலும் சரிங்க, தாவேக்காவோ நாம் தமிழரும் நம்ம உறவுகள் நிறைய பேர் வேற, அதாவது தாவேக்காவா இருக்கட்டும், திமுக, நாதக்கா, யாரா இருந்தாலும் தம்பி அரசியல் வேணாண்டா, நல்லா படிடா அப்படின்ட்டு எனக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா. அதுக்காக நான் நல்லா படிக்கணுமா, அதற்காகவும் முயற்சி பயிற்சிகளெல்லாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என்னால் காணொலிகளை தொடர்ச்சியாக பதிவு பண்ண முடியல. எனவே உறவுகள் என்னை தப்பா நினச்சிக்கவேனா, கோச்சிக்கவேனா. முடிந்த அளவிற்கு என்னால் முடிஞ்ச காணொலியை நான் பதிவு பண்ணி போடுறேங்க. இனிமேல் காணொலிகள் வரும். கரூர்ல மதிப்பிற்குரிய நடிகர் ஐயா திரு விஜய் அவர்களை நேர்ல பார்க்க போய் 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா, கொல்லப்பட்டார்கள் இல்லையா. அதுல 31 பேருக்கு ஐயா திரு விஜய் அவர்கள் அரசு பணியை வழங்கியிருந்தாங்க. அப்படி கொடுத்தது தவறு என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மதிப்பிற்குரிய ஐயா திரு தீரன் திருமுருகன் அவர்கள் வழக்கு பதிவு பண்ணி அப்படி கொடுத்தது தவறுங்க என்று வழக்காடி அந்த வழக்குல வெற்றி பெற்றுகிறார். இதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலி கூட போலாம். தமிழ்நாட்டுல 1008 கட்சி இருக்கு. ஆனா ஐயா திரு முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி 31 பேருக்கு அரசு பணி வழங்க போறேன் அப்படின்னு சொன்னேன்னு எந்த கட்சியுமே கண்டுக்கவே இல்லை. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்படி கொடுப்பது தவறு என்று சொல்லி வழக்கு பதிவு பண்ணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் சமூக பற்று, சமூக அக்கறை எல்லாமே இருக்கு. தங்களுடைய மக்கள் என்ன ஆக போறாங்க, தங்களுடைய எதிர்கால சங்கதி என்ன ஆக போறாங்க அப்படிங்கிற அக்கறையும் பற்றும் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால்தான் அவங்க வழக்கு போட்டு இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த வழக்குல நாம் தமிழர் கட்சி வென்றோன்னு இதுவரை நாம் தமிழர் கட்சியை கண்டுகாத சமூக ஊடகங்களா இருக்கட்டும், செய்தி ஊடகங்களா இருக்கட்டும், தேர்தல் அப்ப எவ்வளோ கருத்துக்களை பேசினார் ஐயா சீமான் அவர்கள். தமிழ்நாடு இப்படி கொண்டு வர அப்படி கொண்டு வர, அது எதுவுமே கண்டுக்கல. ஆனா இப்ப பக்கமா ஆர்டிகளா நியூஸா செய்தியா போடுறாங்க. நாம் தமிழர் கட்சி வென்றது, நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஓஹோ, திருமுருகனும் சீமானும் அப்படின்னு பல வகையில் எழுதுறாங்க. ஆனா தேர்தல் கண்டுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் என்னடா இவங்க புகழ்றாங்க அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தா இந்த தாவைக்கால இருக்க அணிலுக்கும் ஒரே கையாமையான்னு கதறி. என்னடா அப்படின்னு பார்த்தா, அட பாயிலா மண்ணள்ளி போட்டீங்களடா, நாசம் பண்ணீங்களடா, நல்ல மனசோட 31 பேருக்கு ஐயா விஜய் அவர்கள் வேலை கொடுத்தாரு. அந்த ஆன்மாலாம் உங்களை விடுமா, நல்லா அந்த ஆன்மா உங்களை விடுமா, ஏன்டா உங்களை போய் நோன்றீங்க, எங்கடா வயிற்றுல கொட்டிக்கிறீங்க இல்லைங்களா, நல்லா இருப்பீங்களடா அப்படின்னு சாம்பலா விடுறேன். என்னடா இவ்வளவு நாள் கதறிட்டு இருந்தீங்க கையாமையன், இப்ப சாம்பலா விடுறீங்களடா அப்படின்னு பார்க்க வேண்டியது. அதாவது இப்ப நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். 10ஆம் வகுப்பு படிக்கும் போது பலரும் எங்க அப்பாட்ட சொன்னாங்க, பையனை டிஎன்பிசி படிக்கவே. எங்க அப்பாவே என்ன ஊக்கப்படுத்தினார், டிஎன்பிசி படிடா, எழுதுடா, டிஎன்பிசி தேர்வு எழுதுடா அப்படின்னு. ஆனா நான் அதை கண்டுக்கல, அது வேற முடியும். ஆனா நம்மை போல, அதாவது என்னை போல எத்தனை பேர் எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை வேணும், இந்த டிஎன்பிசி தேர்வு எழுதுறேன், அது எழுதுறேன், இது எழுதுறேன்னு எழுதிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. இரவும் பகலுமா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க. அந்த குடும்பத்தினுடைய சாபம் வயிற்றுலாம் அவங்களும் சும்மா விடுமா? 31 பேருக்கு வேலை போயிடுச்சு, அந்த ஆன்மா அவங்களை சும்மா விடுமா? நல்லா இருப்பியா நீ கேள்வி கேட்குறியே. எத்தனை குடும்பத்தோட வயிற்றுச்சல், எத்தனை அப்பா அம்மாவோட வயிற்றுச்சல் நீங்க கொட்டிக்கிறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? அவங்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க தானே, நீங்க எப்படி பண்றீங்க? இது அநியாயமா தெரியல. அதாவது சூரிட்டி கேட்டா கூட சில இடங்கள்ல எல்லாம் கவர்மெண்ட் சூரிட்டி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த கவர்மெண்ட் சூரிட்டி அப்படிங்கிறது நம்ம கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு கடன் தாராளமா தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் அது கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது.
சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் என்பது அரசு வேலை அந்த வீட்டுல யாருக்காவது ஒருத்தர் கிடைச்சிச்சுன்னா அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம் நல்லா முன்னேறிடும். அதுக்குதான் அந்த காலத்திலேயே மேய்ச்சா கூட கவர்மெண்ட் கிட்ட வைக்கணும் அப்படின்லாம் பழமொழி சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை என்னை பார்க்க வந்தாங்க, அதனால இறந்து போயிட்டாங்க, அதனால நான் கொடுத்துருவேன் அப்படின்னா என்ன நியாயம்? இல்ல செத்து போனீங்களா என்ன பெரிய தியாகிகளா? என்னமா அவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்குறேன்றீங்க, அங்கங்க தியாகிகளுக்கே அரசு வேலை கிடைக்கல, சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த கரூர்ல செத்து போன இந்த 41 பேரும் பொழுதுபோக்கம் வந்தாங்க. வீட்டுல சும்மாவே இருக்கிறோம், பாப்பா விஜய் பார்த்துருக்கிறோம் அப்படின்னு பொழுதுபோக்கம் வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் தூக்கி அரசு வேலை கொடுத்தா அப்புறம் என்ன ஆகுது? நாடு என்ன ஆகுது? இந்த வேலையை அதாவது இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்த அதனை அவன் விடல் அப்படின்ட்டு திருவள்ளூர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காப்புல. ஒருத்தன் படிச்சிருந்தான், போதுமான குவாலிபிகேஷன் இருந்தாதான் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு செட் ஆகும். ஆனா எந்த விதமான குவாலிபிகேஷன் இருக்கா இல்லையா எதுவுமே பார்க்காம மொட்டையை 31 பேருக்கு வேலை அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயமாகும்? அப்புறம் படிச்சவங்களுக்கு எல்லாம் என்ன மதிப்பு? அப்ப கரூர்ல குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்றவங்களுக்கு வேலை தருவீங்களா? இல்ல கரூர்ல வந்து பஸ்ல போகும்போது செத்துட்டாங்க அப்படின்றவங்களுக்கு வேலை தருவீங்களா? அதாவது இது வரைக்கும் ஐயா விஜய் அவர்களை பார்க்க வந்து விக்கிரவாண்டி மாநாடு தொடங்கி இப்ப நடந்து முடிஞ்சது இல்லையா, கரூர்ல செத்து போனாங்க இல்லையா, அது வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே சுமாராக ஐயா விஜய் அவர்களை பார்க்க 60 பேருக்கு மேல செத்து போயிருக்கிறாங்க. பார்க்க வந்து 60 பேருக்கு மேல சுமாரா செத்து போயிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்குலாம் நீங்க வேலை தராம பர்டிகுலரா 31 பேருக்கு மட்டும் வேலை கொடுத்தீங்க அப்படின்னா அது எந்த வகையில நியாயமாகும்? இப்ப தாவேக்கா ஆட்சிக்கு வந்துச்சு, அதனால நீங்க கரூர்ல செத்து போன 31 பேருக்கு வேலை கொடுத்துட்டீங்க. இதுவே ஐயா விஜய் அவர்கள் ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு வெற்றி பெற்றிருந்தாரு, நீங்க 10 ஆண்டுகள் கழிச்சு கரூர்ல சாப்பிட்டு செத்து போனாங்க இல்லையா, அதனால இப்ப நான் வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா உங்களால அந்த மாதிரி? இல்ல நீதிமன்றத்துல வழக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னா வழக்குல இருந்து நீதிபதி என்ன பார்ப்பாங்க? எது உண்மை எது பொய் அப்படின்னு பார்ப்பாங்க. உண்மை விசாரிச்சு தீர விசாரிச்சு இதுதான் உண்மை அப்படின்னு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க, தீர்ப்பு வெளியே வரும். எதுவுமே எல்லாம் போய் கேஸ் போட்டு அந்த ஜட்மெண்ட் எடுத்துன்னு போ அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சாங்க. உடனே நல்லா இருப்பீங்களா, நான் சும்மா போறீங்க, ஆர்மி உங்களுக்கு சும்மா வருவான் என்ன கேள்வி அப்படிலாம் கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? அப்ப ஜட்ஜுக்கு அறிவில்லைன்னு சொல்ல வரியா? தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்ப உதாரணத்துக்கு பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை, பொதுமக்கள் வந்து ஒருத்தர் போய் ஒரு கேஸ் போடுறாரு, கேஸ்ல வந்து இந்த மாதிரி தீர்ப்பு வந்துருது, உண்மை சார்பா தீர்ப்பு வந்துருது, இதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொன்னா நான் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீங்களா நல்லா இருப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க சொல்றீங்களா மக்களை, பொதுமக்களை? இவங்க பேசுறத பார்த்தா அந்த மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் இந்த தீர்ப்பெல்லாம் ஏத்துக்க முடியாது, இது தப்பு, நல்லா இருப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம், என்ன பொருள்? அன்னைக்கு வேலூர்ல பஸ் மேல ஏறி நின்றுட்டு நீங்க குறை சொல்லுங்க, நீங்க குறை சொல்லதான் நாங்க சிறப்பா ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு விஜய் அவர்கள் டைலாக்லாம் பேசுனாரு. இன்னைக்கு குறை சொல்றவங்களாம் இரவோட இரவா கைது பண்றீங்களா? அப்புறம் எப்படி குறை சொல்றது? ஊர்ல இருக்க கிரிமினல் வேலையெல்லாம் பண்றது தாவேகா கட்சிக்காரங்க தான். பாலியல் குற்றம், திருட்டு வேலை, லஞ்சம் வாங்குறது. இதுல இவர் சொல்றாரு லஞ்சம் யாருன்னா கேட்டாங்கன்னா விஜய் என்ன இருக்குன்னு சொல்லுங்க, விஜய் மாமா இருக்கான்னு சொல்லுங்க, என்னுடைய மகன் விஜய் இருக்கான்னு சொல்லுங்க. யார்கிட்ட போய் சொல்றது? தாவேகா கட்சிக்காரங்கிட்டேவா? என்ன சொல்றது? அப்ப இத்தனை குற்றங்களை செய்பவர்கள் தாவேகாரங்க, அவங்கள நீங்க கைது பண்ணல. ஆனா நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க குறை சொன்னாதான் நாங்க நல்லாட்சி பண்ண முடியும்ட்டு. குறை சொல்றவங்களெல்லாம் இரவோட இரவா கைது பண்ணி சிறைக்குள்ள வச்சா அப்புறம் நாங்க எப்படி நல்லா குறை சொல்றது? அப்புறம் நீங்க எப்படி நல்ல சிறப்பாட்சி பண்றது? எங்களுடைய வேலை குறை சொல்றதெல்லாம் கிடையாது. நீங்க நல்ல திட்டம் ஏதாவது பண்றீங்களா, நல்லது ஏதாவது பண்றீங்களா, சிறப்புங்க, நல்லா இருக்குங்க, ரஜினி ஐயா மாதிரி வாழ்த்துக்கள் அப்படின்னு பாராட்டுவோம். நீங்க பண்றது ஏதாவது குற்றம் தப்பு ஏதாவது இருக்குதா, ஏங்க இது குற்றங்க, இது தப்புங்க, இது சரியில்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் எங்க வேலை. குறை சொல்லுவதுதான் எங்க வேலை, பாராட்டுறதுதான் எங்க வேலை. அதுக்கு மேல எங்களுக்கு மீறி என்னங்க வேலை இருக்கு? எனக்கு நல்லா செஞ்சீங்கன்னா பாராட்டுவோம், தப்பு செஞ்சீங்கன்னா திட்டுவோம், குறையை சுட்டி காட்டுவோம். சிந்திங்கள், செயல்படுங்கள். அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.